மதுரை மக்களுக்கு நீண்ட நாள் நிலையான குடிநீர் வழங்கலை உறுதி செய்து நகர வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் முல்லை பெரியாறு குடிநீர் திட்ட பணிகள் குறித்த குறும்படம் உங்கள் பார்வைக்கு. இந்தியாவின் மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் மிகவும் விரைவான முன்னேற்றங்களை கண்டு முத்திரை பதித்து வருகிறது. அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் சீரிய தலைமை அளப்பரிய பங்காற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாநகராட்சிக்கு தினந்தோறும் 199 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. எதிர்கால குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு முல்லை பெரியார் திட்டத்தின் கீழ் கூடுதலாக 125 மில்லியன் லிட்டர் தேவையை அடைந்திட ஏதுவாக ரூபாய் 2070.69 கோடி பெருமானத்தில் முனைப்பான திட்டம் வகுக்கப்பெற்று அவை துரித கதியில் செயல் வடிவம் பெற்றுள்ளன. இத்திட்ட பணியில் லோயர் கேம்ப் பகுதியில் தடுப்பணையுடன் கூடிய தலைமை குடிநீரேற்று நிலையம் அமைக்கப்பட்டு இங்கிருந்து பண்ணைப்பட்டி வரை 93 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கப்பட்டு 125 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு உள்ளது. இங்கிருந்து மதுரை மாநகர் வரை 54 கிலோமீட்டர் நீளத்திற்கு குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டு புதியதாக கட்டப்பட்ட 38 மேல்நிலை தொட்டிகளில் குடிநீர் நிரப்பும் வகையில் 95 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள மேல்நிலை தொட்டிகள் மற்றும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மேல்நிலை தொட்டிகள் மூலம் 2,32,712 குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது.